சில அதிகாரிகள் வந்து இவனுங்கெல்லாம் கைதி, இவனுக்கு என்ன அப்படின்னு போட்டு கண்டுக்காம இருந்த அதிகாரிகளும் இருக்காங்க. இப்போ நானே ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஸ்பான்சர் பிடிச்சி கைதிகள் எல்லாருக்குமே பிரியாணி போட்டிருக்கோம் நாங்கள் ஜெயிலில் நான் இருக்கும்போது. அதன் பிறகு சில பேர் வந்து ஸ்பான்சரே பண்ணியிருக்காங்க, சில பேர் சூப்பரண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த நம்பரோட போட்டுக்கிட்டு தான் கைதிங்க சுற்றுவாங்க, அப்படியெல்லாம் சினிமாவில் தான் காட்டுவாங்க. நிஜத்துலலாம் நம்பரை போட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறக்கவும் முடியாது. அது எந்த சூப்பரண்டும் அப்படி செய்ய மாட்டான் தைரியமாக. சும்மா கொஞ்சம் கறி வந்தால் ஐயோ நாளைக்கு மீடியாவில் வந்துச்சுன்னா கேட்டு நான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஏதாவது ஒன்று நடந்துட்டு அந்த ஒரு சிறைவாசிகளை வந்து சந்தோஷமாக வைக்கணும்னு நினைக்கிறக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இப்போல்லாம் எப்படின்னா சூப்பரண்டெல்லாம் டைரெக்டாக ஆகிறானுங்க. இப்போ டைரெக்டாக வந்து டிஎன்பிசி முடிச்சுட்டு எடுத்தோடனே ஜெயிலர் ஆகிறாங்க, அடுத்த அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆகிறாங்க. கனிமொழி நிகழ்ச்சிகள் நடத்தி ஆமாம் இல்லை கனிமொழி தலைமையில் இருந்தது சங்கமம்னு ஒரு குழு இருந்தது. அந்த குழு சார்பாக கனிமொழியே வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறார், விஜய் மேடையில் உட்கார வச்சுட்டு பேசும்போது என்ன சொல்லிட்டேன்னா, நான் விஜயை பார்க்கும்போது எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி பார்க்குறேன்னாரு. இப்போது நான் 2018 நான் தடாலேருந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு குண்டர் சட்டத்தில் 2018 வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது நான் குண்டர் சட்டம் இருக்கும் என் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸர் முரளின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிறையிலே அடித்து கொண்டுட்டாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த வகையில் இது கிரைம் ஸ்டோரின்னு சொல்ல முடியாதுன்னு சிறைச்சாலைகளில் விழாக்கள் சமயத்தில் பண்டிகை நாட்களில் எப்படியெல்லாம் கைதிகள் வந்து அதை கொண்டாடுவாங்க, என்னெல்லாம் நடக்கும் சிறைக்குள்ள அது தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தண்டனை சிறையில் வந்து இந்த மாதிரி பெருநாள், அதாவது பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நிகழ்வுகளில் வந்து எப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது இப்போ கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி, ரம்ஜான் இந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா வெளியிலேருந்து யாராவது ஸ்பான்சர் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ரம்ஜானுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் முஸ்லீம் யாருன்னா பிடிச்சாங்கன்னா அவர் காசு கொடுத்துருவார். அப்போ அந்த பிரியாணி வந்து சமைச்சு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதேமாரி கிறிஸ்மஸுக்கும் அப்படி வந்து பிரியாணி வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அது வந்து கண்காணிப்பாளரை பொறுத்து, சூப்பரண்டுன்ற பார்த்தீங்களா, சூப்பரண்டை பொறுத்து இருக்காது. சில சூப்பரண்டு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதை அந்தமாரி வந்து வெளியிலேருந்து ஸ்பான்சர் வாங்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கட்டும், பண்டிகை நாட்கள், ஆமாம் அந்த சிறைவாசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி சில கண்காணிப்பாளர்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த இப்போ ரம்ஜான் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சில முஸ்லீம் நபர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதேமாரி பிரியாணி போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், சில அதிகாரியை ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதேமாரி வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி அப்படி தான் கேட்பாங்க. சில அதிகாரிகள் வந்து இவனுங்கெல்லாம் கைதி, இவனுக்கு என்ன அப்படின்னு போட்டு கண்டுக்காம இருந்த அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் பொங்கல் அன்னைக்கு வந்து அரசே வந்து கொடுக்கும். அரசு என்ன கொடுக்குன்னா இவ்வளோ துண்டு கரும்பு கொடுக்கும். அப்புறம் அந்த காலையில் சக்கரை பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, சக்கரை பொங்கல். ஆனால் அதுக்கு பொருள் வாங்கி ஜெயிலே செய்வாங்க. ஆனால் வெளியே சாப்பிட்ற மாதிரி சக்கரை பொங்கல்லாம் இருக்காது, பொங்கல் மாரி இருக்காது. ஏதோ கொஞ்சம் இருக்கும். அதாவது எப்படின்னா இல்லாத குறைக்கு இழுப்பு சக்கரைன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு சிறையினுடைய உணவு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படின்றத கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது பொங்கல் வெளியே சமைக்கிற மாதிரியெல்லாம் நிதி வந்து அரசே கொடுக்கும். பொங்கலுக்கு மட்டும் அரசே கொடுக்கும். ஆனால் தீபாவளிக்கு, ரம்ஜானுக்கு, பக்ரீத்துக்கு எல்லாமே வந்து ஸ்பான்சர் வந்து நிறைய பண்ணுவாங்க. அவங்க மூலிமா வந்து சமைச்சு இப்போ நானே ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஸ்பான்சர் பிடிச்சி கைதிகள் எல்லாருக்குமே பிரியாணி போட்டிருக்கோம் நாங்கள் ஜெயிலில் நான் இருக்கும்போது. அதன் பிறகு சில பேர் வந்து ஸ்பான்சரே பண்ணியிருக்காங்க, சில பேர் சூப்பரண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் ஐஜி இருக்காங்க பார்த்தீங்களா, சிறைத்துறை தலைவர், அவரே ஏற்பாடு பண்ணி எல்லா சிறைக்குமே வந்து ஸ்பான்சர் பிடிச்சி அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அரசு வந்து கொடுக்காது. இப்போ எப்படி பொங்கலுக்கு கொடுக்குது, ஒரு பழம், ஒரு கரும்பு துண்டு, பொங்கல், கேசரி இதெல்லாம் செய்யறதுக்கு பொருளும் கொடுப்பாங்க, எல்லாமே வரும். எல்லா கைதிக்கும் வந்து கரெக்டாக ஈவனாக பங்கிடுவாங்க. பொங்கலுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டு, அதாவது கவர்மெண்ட்டாக பண்ணுறது. தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத்து, கிறிஸ்மஸுக்கு வந்து தனிநபர்கள் ஸ்பான்சர் பண்ணி தான் பண்ணுவாங்க. சிறையினாலே பொதுவாக நம்ம வந்து படங்கள்ல இருந்தே
பார்த்தது அப்படி தானே, நாங்கள்லாம் பார்த்தது ஒரு உடை இருக்கும், அந்த யூனிஃபார்மில் ஒரு எண் இருக்கும், அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் இந்த 15 நாள் இருக்கவங்க மட்டும் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் கலர் ட்ரெஸ் இந்த மாதிரி விழாக்களில், இந்த மாதிரி நல்ல நாட்களில், பொங்கல் சமயத்தில், தீபாவளி சமயத்தில் புத்தாடைகள்லாம் அவங்க போடுறாங்க? இல்லை, அதாவது ரிமாண்ட் பெர்சனல் கன்விக்டு, அதாவது விசாரணை சிறைவாசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சிறை யூனிஃபார்ம் இல்லை, நம்ம என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து கோட் ஷூட் எடுத்து வந்து கொடுத்தா கூட கோட் ஷூட் போட்டுக்கிட்டு உள்ளே சுற்றலாம், யாரும் கேட்க மாட்டாங்க நீ ஏன் கோட் ஷூட் போட்டு சுற்றினேன்ட்டு. ஏன்னா நம்ம ரிமாண்ட் பெர்சன் தான், விசாரணை சிறைவாசி தான் நம்ம. ஆனால் தண்டனை கைதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எப்படின்னா வெள்ளை ஆஃப் டவுசரு சட்டை இருக்குது, இப்போ வந்து வெள்ளை ஃபுல் டவுசரு ஃபுல் பேண்ட் மாதிரி இருக்கும், சட்டை வெள்ளை சட்டை கிடையாது, ஃபுல் பேண்ட் இப்போ தான் ஃபுல் பேண்ட் ஆச்சு, முன்னாடி ஆஃப் தான் இருந்தது, இப்போ ஃபுல் பேண்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து தண்டனை பெற்றாங்கன்னு சொன்னால் அது சிறையில் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு தான். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ சிறையில் வந்து சரியாக தச்சு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, சரியாக இருக்காது. இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து நான் போட்டால் சரியாக இருக்குமா, செட் ஆகாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கைதி தண்டனை பெற்ற உடனே வெளியே கொடுத்து விட்டு, வெளியே அந்த துணி வெளியே கொடுத்து விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேண்ட்டு சட்டையை வந்து தைச்சி கொஞ்சம் டீசெண்டாக போட்டுக்குவாங்க. அப்படி தான் இருக்கும். இப்போ சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த நம்பரோட போட்டுக்கிட்டு தான் கைதிங்க சுற்றுவாங்க, அப்படியெல்லாம் சினிமாவில் தான் காட்டுறான். நிஜத்துலலாம் நம்பரை போட்டு நம்பர் இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ நேர்காணல் பார்க்க போகிறீங்கன்னும் போது இன்னாருடைய மகன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தண்டனை கைதி அவருடைய நம்பர் போட்டு நேர்காணல் மனு பார்க்க போகும்போது அது குறிப்பு கொடுக்கணும், அப்போ தான் அந்த கரெக்டாக கூப்பிட்டு வருவாங்க. அதேமாரி ஒரு வழக்கறிஞர் போகிறாருன்னும் போது அப்படி தான் நம்பர் போட்டு கூப்பிடுவாங்க. பட் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி இது சட்டையில் அடிச்சுக்கிட்டு ரஜினி கூட 786 நம்பரை போட்டுக்கிட்டு ஜெயிலில், இதெல்லாம் வந்து அப்படி இல்லை, எந்த சிறையுமே அப்படி இல்லை. நம்பர் போட்டுக்கிட்டெல்லாம் வந்து சட்டையிலலாம் இல்லை, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு, அந்தந்த நம்பர் வந்து அவங்களுக்கே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்றும் பெரிய ஒரு 4 நம்பர் தானே, 320 400 அவங்களுக்கு தெரியும். இப்போ காவலர்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அந்த நம்பர்? காவலர்களுக்கு பேர் ஏங்க நீண்ட நாள் சிறைவாசிகளாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பிளாக்ல எத்தனை பேர் இருக்கானுங்க, என்னென்ன வழக்கில் தண்டனை பெற்றிருக்காங்க, எவ்வளோ தண்டனையில் இருக்காங்க, ஆயுள் தண்டனையில் இருக்காங்களா, தூக்கு தண்டனை இருக்காங்களா, அல்லது வருட தண்டனை 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை இருக்காங்களா அப்படின்றது காவலர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பழக்கம் பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா நீண்ட காலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியும். அதனால் வந்து தண்டனை சிறைவாசிகளுக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸு, ரிமாண்ட் பெர்சனுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணால் போட்டுக்கலாம், அப்படி தான் பார்க்க முடியும். இப்போ ரெண்டாவது நீங்கள் இப்போ கேட்டீங்க ஒரு விஷயம், ஒரு முறை வந்து என்னாச்சுன்னு சொன்னால் தீபாவளி தான் 98 தீபாவளி, அது 99 சிறையில் ஒரு கலவரம் நடந்தது. கலவரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ என்ன ஆச்சுன்னா, சிறையில் வந்து சூப்பரண்டு இப்போ டிஐஜி ரிட்டையர்ட் ஆன ராமச்சந்திரன் கிட்ட எல்லா சிறைவாசியும் கேட்குறாங்க, ஐயா இதேமாரி வந்து தீபாவளி வருது ஐயா, எங்களுக்கெல்லாம் வந்து கறி அனுமதி கொடுங்க, அல்லது கறி ஆக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சமைச்சு சாப்பிடணும், தீபாவளிக்கு கறி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவரை பொறுத்தவரையிலையும் எனக்கு பிடிச்ச விஷயம், அவர்கிட்ட சில கெட்ட தவறான விஷயங்கள் இருந்தாலும் நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், சிறைவாசிகளுக்கு சாப்பிட்ற விஷயத்துக்கு எதுனா வாங்கிக்கணுமாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, சரிடா என்ன வேணும் உங்களுக்கு, கறி வாங்கிக்கிறீங்க, வெளியிலேருந்து கறி வாங்கி உள்ளே சமைக்க போகிறீங்களா? ஆமாம் சார். ஆமாங்க ஐயா, வெளியிலேருந்து கறி வாங்கிட்டு உள்ளவே நாங்கள் சமைச்சிக்கிறோம். ஏன்னா ரா மெட்டீரியல் தான் ஜெயிலுக்குள்ள அலௌடு. ஓகே, ஃபுட்டுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா ஃபுட்டுக்கு அலௌடு இருந்து வெளியிலேருந்து எதுனா வந்து ஒரு விஷம் கலந்து வந்துச்சுன்னா அவங்க பதில் சொன்னாங்க. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரம்ஜான் டைம்லலாம் வெளியே இருந்து டொனேட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, அது ஃபுட்டாகவே கொடுப்பாங்களா? ரா மெட்டீரியல் தான், சமைக்கிறது ஜெயிலில் தான் சமைப்பாங்க. அது ரம்ஜானுக்காக இருக்கட்டும், கிறிஸ்மஸுக்காக இருக்கட்டும், தீபாவளிக்காக இருக்கட்டும், எல்லாமே சமைக்கிறது உள்ளதான். வெளியிலேருந்து சாப்பாடு யாருக்குமே அலோடு இல்லை, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி கிச்சன், அப்போ வந்து அடுப்பு கிச்சன் இருந்தது. அடுப்பு கிச்சன் இருக்கும்போது சரிடா வாங்கிங்க, எல்லாருமே கறியை வாங்கிக்கிங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாருங்க. அனுமதி கொடுத்தோன்னா அந்த தீபாவளிக்கு நான் உண்மையிலே பார்க்குறேன், எல்லாருமே பெரிய பெரிய ரவுடிஸ், வெள்ளை ரவி, நாகேந்திரன், திருவெங்கடமு, ஜாம்பஜான் முரளி, இப்படி பெரிய பெரிய நம்ம பங்குமார், இப்படி பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தொட்டியே அங்கே வந்துச்சுங்க ஜெயிலுக்குள்ள. ஆட்டு தொட்டி இருக்கு இல்லையா, ஆட்டு தொட்டி ஆள் 50 ஆடு 25 ஆடு 30 ஆடுன்னு இறக்கி விட்டு ஒவ்வொரு சிறைவாசிக்குமே இவ்வளோ கறி எல்லாரும் வர வச்சுட்டாங்க. எல்லாமே வர வச்சுட்டாங்க, எல்லாமே வர வச்சு வெட்டி அன்னைக்கு பார்க்குறேன் நான். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு இதுவே பண்ணதில்லை. ஒரு பக்கம் பிரியாணியாக ஆக்குறாங்க, ஒரு பக்கம் வந்து கறியை குழம்பாக சமைக்கிறாங்க,
அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு அவங்களுடைய இதுவை வந்து திறமை முழுக்க காட்டி ஜெயில ஆடா கடந்தது அன்னைக்கு. அது 98 நடந்த ஒரு நிகழ்வு. அவ்வளோ ஆடுகள் வந்து தொட்டியிலேருந்து எல்லாம் அவங்க தொடர்பு இருக்கு இல்லையா, ஃபோன் பண்ணி எல்லாமே இறக்கி விட்டு அது எல்லாமே கறி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கும் 1 கிலோ 2 கிலோ கறி. இப்போ நாங்கள் வந்து தீபாவளிக்கு கொண்டு எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 5 கிலோ கறின்னு சொல்லிட்டு ஒரு 25-30 கிலோ கறி வந்துச்சு. எங்கள் மொத்த பேருக்கு சேர்த்து இவ்வளோ என்னடா இது ஒட்டுமொத்த அறைக்குள்ளேயே வந்துச்சு. அப்போ நாங்கள் அதை வாங்கி அந்த கறியை வாங்கி நாங்கள் தனியாக சமைச்சிக்கிட்டோம். ஏன் நாங்கள் பிரியாணி என்ன பண்ணுவோம், ஏன்னா இவ்வளோ கறி எப்படி வந்ததுன்னு சொல்லி. இப்போ கறி மட்டும் இல்லை, கறிக்கு அடுப்பு கறி, ஏன்னா அடுப்பு கறி வச்சு தான் செய்ய முடியும். உள்ள அடுப்பு கறி மட்டும் இல்லாமல் அந்த கறியை செய்யணும்னா பிரியாணி செய்யணும்னா அதுக்கு ரைஸு பொருட்கள் எல்லாமே வெளியிருந்து பார்க்குறவங்க வந்து உண்மையில் அந்த 98 நடந்த அந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு கூட அது வந்து சில சூப்பரண்டுகள் தன்னிச்சையாக எடுக்கிற முடிவு. அது ராமச்சந்திரா இப்போ வந்து சில வீடியோக்கள் கூட பேசுகிற பாருங்க, ராமச்சந்திரா டிஏஜின்ட்டு அவர் தான் அதை பண்ணது. அது ஆமாம், அவர் வந்து அப்போ வந்து டிஎம்கே ஆட்சி தான். அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால் போல்டாக முடிவு எடுப்பார். சரி பார்த்துக்கலாம், என்ன பசங்க தின்னுடா எவ்வளோ வேணும் தின்னுங்கடா அப்படின்ட்டார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறக்கவும் முடியாது. அது எந்த சூப்பரண்டும் அப்படி செய்ய மாட்டான் தைரியமாக. சும்மா கொஞ்சம் கறி வந்தால் ஐயோ நாளைக்கு மீடியாவில் வந்துச்சுன்னா கேட்டு நான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு பயப்படுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணாரு, விட்டு ஆட்டினாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி மீடியாஸும் அன்னைக்கு கிடையாது. இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அப்போ இல்லைன்னு வைங்களேன். ஃபோன் கீன் இல்லை, உள்ள வந்து எவனோ ஃபோட்டோ போட்டி அனுப்பிச்சிடுவாங்க அன்றைக்கி இல்லை. ஆனாலும் அதேமாரி வந்து நல்லா சமைச்சாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விழாக்கள் இப்போ பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. கேரம் போர்டு, வாலிபால், அப்புறமா வந்து செஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி எல்லாமே வைப்பாங்க. ஆமாம், எல்லாமே வச்சு அது எல்லாமே நடக்கும். ஸ்பான்சரை பொறுத்து தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில தொண்டு நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு பெருநாளைக்கு வந்து தொண்டு நிறுவனங்கள் வெளியிலேருந்து வரதுக்குரிய இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிற வெளியும் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக தொண்டு நிறுவனங்கள் உள்ளே வரும். இப்போ புழல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இருந்தாலும் இப்போ வந்து பரவாயில்ல. அதே நேரத்தில் இப்போ வேலூர், சேலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தொண்டு நிறுவனங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது இல்லை. இப்போ புழல் சென்னையை பொறுத்தவரையில நல்லா, ஏன்னா சென்ட்ரல் சென்னை இல்லையா, சென்னையில் தொண்டு நிறுவனங்கள் நிறைய உதவி வந்து சிறைவாதிகளுக்கு வந்து பண்ணுறாங்க. அப்போ இந்த பெருநாளுக்கு வந்து அவங்க வெளியே கொண்டாடுற மாதிரியே உள்ளே கொண்டாடுவாங்க. இல்லை போட்டிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன மாதிரியான போட்டிகள்லாம் சிறைத்துறை கைதிகளுக்கு அதிகமாக? அதான் சொல்கிறேன், செஸ்லாம் ஆமாம் விளையாடுறது. அப்புறம் கேரம் போர்டு போட்டி. இப்போ இந்த வடச்சென்னை படத்தில் காமிச்சாங்கல்ல கேரம் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து அசந்து போயிடுவேன். நம்ம வெள்ளரவியெல்லாம் கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் எடுத்தோன்னா அடித்தா மனுஷன்னா ஒன்று கேம் காலி, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேயே முடிஞ்சிச்சு கேம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவும் அவன் முடிச்சிடுவான். அந்த அளவுக்கு வந்து உண்மையில வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வேசார்பாடி ரவுடிகள், வடச்சென்னை ரவுடிகளை பார்த்தீங்கன்னா கேரம் போர்டில் நம்பர் 1 அவங்க. அது இன்றைக்கி கூட அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிறைக்குள்ளே வந்தோடனே வர வைக்கிறதே பார்த்தீங்கன்னா போர்டு தான் வர வைப்பாங்க. அந்த போர்டே பார்த்தீங்கன்னா 50,000 60,000 இருக்கும் போர்டு. டோர்னமெண்ட் போர்டாக தான் வர வைப்பாங்க. உள்ளே விளையாட அவ்வளோ சிறப்பாக ஆடுவாங்க. நம்மளாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க முன்னாடி. அது செஸ்ஸு, வாலிபால், டென்னிஸு, இது எல்லாமே விளையாட்டு வந்து இந்த மாதிரி பெருநாள் அன்னைக்கு அது சூப்பரண்டை பொறுத்து தான் எல்லாமே. பெரும்பாலும் சூப்பரண்டு வந்து சில பேர் இருப்பாங்க இல்லையா ஸ்ட்ரிக்டாக, அதெல்லாம் முடியும், அதெல்லாம் கூட. இப்போ சூப்பரண்டு சில பேர் ஜாலியாக இருப்பாங்க, நல்ல ஒரு சூப்பரண்டு அதிகாரிகள் நல்லா இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணால் செய்யட்டும் சந்தோஷமாக அது பண்ணிட்டு வாலிபால் ஃபங்க்ஷன் அது ஏதாவது ஒன்று நடத்திட்டு அந்த ஒரு சிறைவாசிகளை வந்து சந்தோஷமாக வைக்கணும்னு நினைக்கிறக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இப்போல்லாம் எப்படின்னா சூப்பரண்டெல்லாம் டைரெக்டாக ஆகிறானுங்க. இப்போ டைரெக்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி முடிச்சுட்டு எடுத்தோடனே ஜெயிலர் ஆகிடுறாங்க, அடுத்த அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆகிடுறாங்க, சின்ன வயசுலேயே ஆகிடுறாங்களா. பட் அவங்களுக்கு அந்த கைதிகளை வந்து ஏதோ குற்ற பரம்பரையில் இருக்கிற மாதிரி தான் பார்வை பார்க்குறாங்களே தவிர அவங்கள ஒரு அன்யூன்யமாக பழகிறதில்ல. முன்னாடி சூப்பரண்டெல்லாம் எப்படின்னா அசிஸ்டன்ட் ஜெயிலராக ஜாயின் பண்ணி அப்புறமா வந்து டெப்டி ஜெயிலரு, அடிஷ்னல் சூப்பரண்டு, அப்புறமா அப்போ அவங்களுடைய சர்வீஸ் முழுக்க அந்த கைதிங்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த கைதிகளை முழுக்க உணர்ந்து இருப்பாங்க. அதனால அந்த சூப்பரண்டெல்லாம் நல்ல விதமாக இருப்பாங்க. இப்போ வந்து டைரெக்ட் ஆகிடுறாங்க. ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 25 வயசில் டிபிஎஸ் முடிச்சுட்டு வராங்க. அப்புறம் பார்த்தா 30 வயசு 35 வயசில் அவங்க சூப்பரண்ட் ஆகிடுறாங்களா. அந்த மெச்சூரிட்டி இருக்க மாட்டேங்குது. கைதிகளை வந்து கைதிகளாக பார்க்காம கொடுமையாக பார்க்கறது, குற்றவாளிகள் மாரி பார்க்கறது. முன்னாடி சூப்பரண்டெல்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க நல்ல அனுபவம், நல்ல இது கைதிகள் என்ன ஏது அப்படின்றது
அதனால் வந்து இந்த மாதிரி விழாக்கால நேரங்களில் இந்த பெருநாள்களில் வந்து அவங்களும் கூட இருந்து நம்ம கூட கொண்டாடுவாங்க. சில இன்னும் கேட்குறேன், துரைசாமின்னு சொல்லி ஒரு சூப்பரண்ட் இருந்தார். அவர் எப்படின்னா ரம்ஜான் மாதம்லாம் நாங்கள் அந்த கேசரியெல்லாம் கிட்டோம்னா வந்து நின்று அந்த கேசரியை வந்து மற்றவங்களுக்கும் கொடுங்கன்னுவார். அவரும் என்ன பண்ணுவார், கொஞ்சம் சாப்பிடுவார், சாப்பிட்டு கொஞ்சம் எனக்கு கொடுன்னு சொல்லி கட்டி வீட்டுக்கே எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி அதிகாரிகளும் இருந்தாங்க. கைதிகளோட கைதிகளோட அதை எடுத்துகிட்டு உண்மையிலே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை போகிற வழியில் போட்டுறாங்களா அது. ஆனால் அந்த கைதிகளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம், சூப்பரண்ட் வந்தார், சாப்பிட்டது மட்டும் இல்லை எனக்கு வீட்டுக்கு வந்துடா நல்லா இருக்குடான்னு எடுத்துகிட்டு போனாருன்னு போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. அந்த மாதிரி அதிகாரிகளும் இருந்தாங்க. கருப்பண்ணன், ராமச்சந்திரன், பாலச்சந்திரா, நிறைய அதிகாரிகள், பாலச்சந்திரா, அறிவுடை நம்பி, அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து கைதிக்கிட்ட அப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்றப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், டான்ஸ் ஆடுறது. இப்போ வந்து கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சங்கமம் நிகழ்ச்சி இந்த கனிமொழியில வச்சிருந்தாங்கல்ல, சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறைக்குள்ள வந்து நடத்துவாங்க அவங்க. இந்த மாதிரி பொங்கல் நேரத்தில் வந்து சங்கமம் இப்போ வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. கனிமொழி நிகழ்ச்சிகள் நடத்தி, ஆமா இல்லை கனிமொழி தலைமையில இருந்து சங்கமம்னு ஒரு குழு இருந்தது. அந்த குழு சார்பாக கனிமொழியே வந்திருக்காங்க, வந்து அவங்க அதை அந்த இதெல்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி விஜயே வந்திருக்கான். அப்படியா? விஜயே வந்து ஒரு தீபாவளி முடிஞ்ச உடனே ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும்போது விஜய் வந்தாப்புல. விஜய் வந்து பேசியிருக்காப்புல. அதேமாதிரி நடிகர்கள் நடிகைகள் அது எல்லாமே வருவாங்க. இந்த மாதிரி சில பேர் வருவாங்க. அது சூப்பரண்டை பொறுத்து தாங்க எல்லாம் பிரபா. இல்லை தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் இல்லை விஜய்ன்னு சொன்னதுனால கேட்குறேன். தனிப்பட்ட முறையில் விஜய் அப்போ பீக்கில் தான் அப்பவும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலையும் உள்ளே வர்றதுக்கான அந்த இதுவெல்லாம் இருந்ததா, அனுமதியெல்லாம் இருந்தது நடிகர்கள்? அதான் சொன்னேன், சூப்பரண்ட் இன்ட்ரெஸ்டிங் தாங்க. அதாவது கண்காணிப்பாளர் இருக்காருல்ல, அவர் என்ன முடிவு எடுக்கிறத இப்போ என்ன பண்ணுவோம் அணுகுவாங்க. இதேமாரி வந்து ஒரு விஐபி வந்து வரணும்னு நினைக்கிறாரு, தீபாவளிக்கு ஜெயிலில் கைதிகளுக்கெல்லாம் ஸ்வீட் பங்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா முடிஞ்சிச்சு இல்லையா. இல்லை வரட்டும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணோன்னா எல்லாமே வருவாங்க இல்லையா. அதேமாரி என்கரேஜ் பண்ணக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி என்கரேஜ் பண்ணும்போது தான் விஜயே வந்தாப்புல. விஜய் வந்து கானா கினா எல்லாமே நடந்து பிரம்மாண்டமாக நடந்தது. அதில் இன்னொரு விஷயமும் சொல்ல பாருங்க. அதில் தான் அந்த ராமச்சந்திரன் சூப்பரண்ட் அவர் தான் கொஞ்சம் இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்போ என்ன பண்ணுறார், விஜயை மேடையில் உட்கார வச்சுட்டு பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, நான் விஜயை பார்க்கும்போது எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி பார்க்குறேன்னாரு. விஜயை பார்க்கும்போது எம்ஜிஆரே என் கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்காரு, எம்ஜிஆர் மாரி இவரும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லி அப்போவே பேசினார். நீங்கள் சொல்கிறது 90, 97, 98 வாக்கிலே பேசினார். யார், ராமச்சந்திரன் சூப்பரண்ட் இருக்கார்ல இப்போ டிஐஜி இன்டர்வியூலாம் கூட அவர் தான். அவ்வளோதான். அன்றைக்கி பேசின அடுத்த நாள் அவருக்கு வேலூர் டிரான்ஸ்ஃபர். ஜெயலலிதா ஆட்சி அப்போ ஓகே. எம்ஜிஆர் மாரி விஜயை பார்க்குறேன்னு சொன்னால் ஜெயலலிதா விட்டுருமா, சிறைக்குள்ள வேற பேசியிருக்கு. ஆமாம், அது வந்து உளவுத்துறை மூலிமா தகவல் போய் அடுத்த நாளே இவரை தூக்கி வேலூர் மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஆமாம், அந்த மாதிரி சம்பவம் நிறைய. அந்த மாதிரி கானா நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும். கானா என்ற அந்த பாடல்களே சிறையில் உருவாகினது தான். சிறையில் தான் அவனுக்கு என்ன பண்ணணும், கானா பாடி 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 அது வெளியே வந்து கானா இது வந்தது. அதேமாரி இந்த மான் கராத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, படமும் வந்திருக்கு மான் கராத்தா. ஆனால் உண்மையில் மான் கராத்தான்றது ஜெயில் பாஷை. அதெல்லாம் ஓகே. என்ன மாப்பிள்ள ஒன்றும் இல்லைடா சண்டை வந்துட்டு இவன் மான் கராத்தாடா, மான் கராத்தன் அடிக்க வந்து ஓடிடுது. இதெல்லாம் சிறை பாஷை தான். அது இந்த அடிப்படையில் தான் படங்களாக கூட அது வந்து இருக்குன்னு போது இப்படியெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுவும் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன இடம், ஒரு 1000 2000 சிறைவாசிகள் இருப்பாங்க. எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க, விளையாட்டு இது இதுன்னு. இப்போ புழல் ஜெயிலெலாம் எப்படின்னா ஒரு பிளாக்கில் இருக்கணும், இன்னொரு பிளாக்கு தெரியாது. இங்கே அப்படி இல்லை, எல்லா பிளாக்கில் உள்ள எல்லாரும் அப்படியே கலந்து பேசி ஜாலியாக இருப்பாங்க. இப்போ புழலில் பார்த்திங்கன்னா பெரிய இடம், 214 ஏக்கர், 3 சிறையை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பிளாக்கை விட்டு இன்னொரு பிளாக் போகிறதுக்கு ரொம்ப தொலைவு இருக்கும். கேமரா வச்சுட்டாங்க. இந்த பிளாக் விட்டு அந்த பிளாக் போனால் இங்கே வா, ஏன் அந்த பிளாக்கு போனேன்னு கூப்பிட்டு அடிப்பாங்க. அதனால் போக முடியாது, அவங்க பிளாக்லேயே இருந்துக்கணும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டப்பட்ட சென்ட்ரல் ஜெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா திருச்சி உட்பட எல்லாமே உண்மையிலே ஜாலியாக நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியான விழா காலங்களில் மகிழ்ச்சி சிறை கைதிகளுக்கு நடக்கிறதுங்கிறது. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நீண்ட நாட்களாக அவங்க சிறையில் இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச தண்டனைக்கு குற்றத்துக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப வடச்சென்னையில் படத்தில் நடந்த மாதிரி சண்டைகள் அது மாதிரி நடந்த சம்பவங்கள் இருக்கு? நிறைய இருக்காது.
இப்போ வந்து இப்போது நான் 2018 நான் தடால வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு குண்டா சட்டத்தில் 2018 வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது நான் குண்டா சட்டை இருக்கும் என் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸர் முரளின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிறையிலே அடித்து கொண்டுட்டாங்க. அப்படி நிறைய நடந்தது இல்லையா? அப்போ அதே அவங்களுக்குள்ளவே சண்டை நடந்தது. அவங்களுக்குள்ள இல்லை, ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒன்றும் இல்லை, என்கிட்ட பேசிகிட்டே இருக்காப்புல. பேசிட்டு ஒரு நிமிஷம் இருங்க பாய், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போனாப்புல. போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பசங்கள்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பாய் பாய் உங்கள் ரூமில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் செத்துட்டார் பாய். இல்லைனா யாருன்னு ஓடி பார்ப்பாங்க, பாக்ஸர் முரளின்னு சொல்லிட்டு. நாகேந்திரன் குரூப்பு தான் அதை வந்து அவரை போட்டு சிறைக்குள்ளே வச்சு போட்டு. நாகேந்திரனுக்கு ஆப்போசிட் குரூப் அவன் வேசாரப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நான்லாம் எதிர்பார்க்கல அப்படி நடந்துச்சு. அது ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து 2018 நடந்தது. இப்போ நீங்கள் இப்போ 2018 வந்து வேறொரு வழக்கில், என்ன பொய்யான வழக்கில் வந்து கைது பண்ணி உள்ளே போடும்போது அப்போ நடந்த ஒரு விஷயம். இதேமாரி அப்போது வந்து பார்த்திங்கன்னா கைதிகளுக்குள்ளே சண்டைலாம் ஈஸியாக நடக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தடவை வந்து நம்ம அப்போது சென்ட்ரல் ஜெயிலு நம்ம வீரமணி வந்து மனுக்கு வந்திருக்கு. வீரமணியுடைய மனைவி வந்து மனுக்கு வந்திருக்காங்க. அப்போ வீரமணி மனைவி கிட்ட வந்து புருஷோ சம்பத்துன்னு சொல்லி வீரமணி கூடவே இருந்து பிரிஞ்ச குரூப் அது. அது ஒரு புருஷோ சம்பத்துன்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னா சைதாப்பேட்டை உமர்ன்ற நபரை போட்ட நபர் அவங்க. அப்போது பங்குமாருக்கு ஆப்போசிட் குரூப் அவனுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மனு ரூமில் வந்து வீரமணியுடைய மனைவி வந்து ஏதோ கிண்டல் பண்ணி கேள்வி பேசினது. அது ஜெயிலுக்குள்ளே வந்து பெரிய அடிதடை, 2 பக்கம் வந்து கலவரமாகி கடைசியாக வந்து போலீஸ், வெளி போலீஸ் எல்லாமே வந்து லட்டி சார்ஜ் பண்ணி அடக்கி சம்மந்தப்பட்ட சில பேர் வேலூருக்கும் சில பேரை இங்கே வச்சு மாற்றினாங்க. இப்படி நிறைய நிகழ்வுகள்லாம் நிறைய விஷயங்கள்ல விழா காலங்களில் பண்டிகைகள் நாட்களில் சிறைக்குள்ளே எப்படி கைதிகள் அந்த தீபாவளியோ பொங்கலோ இந்த மாதிரியான மகிழ்ச்சியான நாட்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.